படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புத்த சாஸ்திரப்படி ஆன்மாக்கள் எப்படி நரகத்தில நடுவுல நிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன விளக்கம் காமிச்சிருவாங்க. அட அற்புதம்! 49 நாளுக்குள்ள 7 தடவை சோதனை. ஏமாற்று, சோம்பல், அநியாயம், துரோகம், வன்முறை, கொலை, அப்பா அம்மாவுக்கு அவமரியாதைன்னு எல்லா பாவங்களுக்கும் சோதனை. பாஸ் பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி. முதல் காட்சியிலேயே நம்ம ஹீரோ ஃபயர்மேன் கிம் யஹான் சுடர்விடும் ஜன்னல்ல குதிச்சு ஒரு பொண்ண பிடிச்சுக்கிட்டு வருவான். பாவம், கேபின்ல கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறான். ஆனால் ரோப்பு அருந்துடுச்சு. கிம் கீழே விழுறான். அந்த பொண்ணையும் அவன் கட்டி பிடிச்சுக்கிட்டே. சரி, அதிசயம், அவன் விழுற தாக்கத்தை தாங்கி அந்த பொண்ணை காப்பாத்துறான். விழுந்து எழுந்த கிம் பொண்ணு சரியா இருக்கான்னு பார்த்து நிம்மதி அடைகிறான். உயிர் பிழைச்சதுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லன்னா 2 பேரும் போயிருப்பாங்க. சுத்தி பாக்குறான். இருட்டு உடையில 2 பேர் கட்டிட இடிபாடுகள் பக்கத்துல சும்மா நின்னுட்டு இருக்காங்க. போய் எச்சரிக்கணும்னு நினைச்சான். ஆனா அடுத்து என்ன பாக்குறான்னா, அவன் உடம்பு சடலமா அங்கேயே கிடக்குது. அவன் தோழர்கள் அவனை பார்த்து கதறி அழுவுறாங்க. அவனை மீட்க முயற்சிக்கும் 2 உருவங்கள் அவர்கள் மறுபிறப்பு காப்பாளர்கள்னு அறிமுகம் பண்றாங்க. கிம் வரப்போற சோதனைகளில் பாதுகாப்பா இருப்போம்னு சொல்றாங்க. ஆண் உதவி காப்பாளர் ஹெவான்னு சொல்றான். பொண்ணு உதவி காப்பாளர் டெய்சூன்னு சொல்றா. அவங்க தலைவன் 3வது காப்பாளர் கங்காம் கிம் முடைய இறுதிச்சடங்குக்கு வந்திருக்கான் விதிப்படி. சின்ன பொண்ணு உதவி காப்பாளர் டெய்சூன் கிம் ஒரு அரிய மரியாதைக்குரிய மரணத்தை அடைஞ்சிருக்கான். ஒரு சிறந்த மனிதனா. 49 நாட்களுக்குள்ள மறுபிறவின்னு நம்பிக்கை கொடுக்கிறா. கிம் தன் இறப்பை பார்த்து அதிர்ச்சியில ஆழ்ந்து அம்மாவை ஒரு நிமிஷம் பார்க்கணும்னு கெஞ்சுறான். ஆனா மறுபிறப்பு விதிகள் அவனை உடனே அழைச்சு போகணும்னு சொல்றது. அதே சமயம் 3வது காப்பாளர் கங்காம் கிம் முடைய இறுதிச்சடங்கில் சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கான். கிம் முடைய அண்ணன் ராணுவ சேவையை முடிச்சு வந்திருக்கான். அம்மாவை இறந்த அண்ணனோட இறுதிச்சடங்குக்கு வர சொல்றான். பிறகு காட்சி மாறுது. மறுபிறப்பு வாசல் நிறைய ஆன்மாக்கள். ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. அவன் கிம் மை மறுபிறப்பு ராஜா யோம்ரா முன்னாடி கூட்டிட்டு போய் கங்காம் காப்பாளர்களில் ஒருத்தரா அறிமுகம் பண்றான். கடந்த நூற்றாண்டில் 47 பேர்களை மறுபிறவி கொடுத்த அற்புத செயலை செய்து முடிச்சுட்டாங்க. அந்த பக்கம் பாருங்க. வாயிலுக்கு போறப்போ கிம் அவங்க சிறப்பு அடையாள அட்டைய காமிச்சாங்க. சோதனை ஆரம்பம். ஆனா அதிர்ச்சி, நரக வாசல் திறந்தா கொலைகாரன் நரகம். கிம்மை பார்த்து நீ கொலை பண்ணியிருக்கியான்னு கேக்குறாங்க. ஆனா தீயணைப்பு வீரர் கிம் கடுமையா மறுக்கிறாரு. யாரையும் காயப்படுத்தலன்னு. அப்போதான் காங்கம் விளக்குறாங்க. ராஜா ஏர் தீர்மானிப்பாரு சோதனை வரிசையை. லேசுல இருந்து கடுமையானதுக்கு அருகில் கூட கேடு பண்ணினா சோதனை வரும்னு. கிம்மை காப்பாத்த டச்சுன் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சக்தியால. அப்போதான் தரையில் பூமி பிளந்து மரணத்தோட அன்னை பர்வதம். ஒரு அதிர்ச்சி, கதறல் சத்தம். உருகிய லாவாவுல கொதிச்சு ஏறி வர முடியாம பாடுபடுற மக்கள். கிம்ம மேல குற்றச்சாட்டா தீயில ஒரு சக ஊழியர் இறந்து போனது. கொலை கடவுள் முன்னாடி 2 நீதிபதிகள் சாட்சி சொல்றாங்க. தப்பிக்க நிறைய நேரம் இருந்தும் தன்னோட பாதுகாப்பை மட்டும் பார்த்தாருன்னு. அந்த வருஷம் அந்த நரக அக்னி குழியில தண்டனைன்னு சொல்றாங்க. அந்த எரிமலை மாதிரி பயங்கரமான கும்பல் காங்லீம் முன்னாடி போய் கிம் கிட்ட காப்பாத்த நின்னான். அந்த பயங்கர நாளோட நினைவுகளை கர்மா கண்ணாடியில காட்டினான். கிம் எப்படி தன்னோட நண்பரை காப்பாத்த பார்த்தானோ அது அற்புதம். ஆனா அந்த நண்பன் கட்டிடம் எரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டிடத்துல சிக்கி தவிக்கிற 8 பேரை காப்பாத்துறதுக்கு முன்னுரிமை கொடுக்க சொன்னான். கிம் ரொம்ப சோகமா அவன் சொன்னபடி 8 பேரையும் காப்பாத்தினான். ஆனா கட்டிடம் கீழே விழுறதுக்குள்ள தன் நண்பரை காப்பாத்த முடியல. சரி, நீதிபதிக்கு என்ன பிரச்சனை? ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் நடுவுல நீதி தீர்ப்பா எப்படி பண்றதுன்னு தெரியாம தடுமாறினாரு. கடைசில கிம் 8 உயிர்களை காப்பாத்தினதை நினைச்சு அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. கொலை குற்றச்சாட்டுல இருந்து விடுபட்டு 3 காப்பாளர்களும் ஒரு படகுல சோம்பேறித்தனத்தோட நரகத்துக்கு போறாங்க. அங்க கிம் தன்னோட வாழ்க்கையை சரியா வாழ்ந்தானா இல்லன்னா பாக்குறாங்க. காங்லீம் கிம் கிட்ட அவனை குற்றவாளின்னு நிரூபிச்சா தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லி அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். கிம் இந்த காப்பாளர்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டான். அப்போ யோம் ராஜாவோட ஒப்பந்தம் பத்தி அவங்க சொன்னாங்க. மறுபிறவி பண்றதுக்கு நூற்றாண்டுக்குள்ள 49 உயிர்கள். அவங்களை பார்த்தீங்கன்னா அதிசயம். தன்னா பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு படகு நகருது வேகமா. கங்காலின் ஒரு கடைசி எச்சரிக்கை, சோம்பேறி தேவதைட்ட பேசக்கூடாது. சவால் ஆரம்பிச்சிடுச்சு. தெயுன் சூப்பரா கிம்முடைய பொறுப்பை காட்டுறாரு. மனுஷங்களையும் விலங்குகளையும் காப்பாத்த கிம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு. அவருடைய செயல்களை பார்த்த அந்த நல்ல தேவதை அம்மா மாதிரி ஒருத்தி உடனே கிம்மை விடுதலை செய்தா. ஆனா அப்புறம் அவரு கேட்ட ஒரு கேள்வி, கிம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு. கிம் சாதாரணமா பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னா. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டா தேவதை. பணத்தை கடவுள பூஜிச்ச மாதிரி. அப்புறம் என்ன நடந்ததுன்னா கிம் அந்த பனிச்சுனையில போய் நின்னுட்டாரு. அங்க எத்தனையோ உயிர்கள் பயந்து துடிக்குது. அவரு உயிர் போகிறது உறுதியாச்சுன்னு தோணுச்சு. ஆனா கங்கம் கை நீட்டினாரு. கர்மா கண்ணாடியில நிறைய ஞாபகங்கள் காட்டினாரு. கிம் நெருப்பு அணைக்கிறது மட்டும் இல்லாம வேற எவ்வளவோ வேலை பண்ணினாரு.
அவரு அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அவரு அண்ணன் படிப்பு நின்னு போச்சு. அதனால தான் கிம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாரு. அவரு நல்ல நோக்கத்துக்காக கஷ்டப்பட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டா தேவதை. அம்மன் தன் தீர்ப்பை மாத்தி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த சோம்பேறி நரகத்திலிருந்து விடுதலை. காவலர்கள் கிம்மை கூட்டிட்டு போறாங்க அபாயகரமான கத்திக்காடுக்கு. அங்க ஏமாற்று வித்தை சோதனை காத்திருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, கிம் கெய்ன்லிம் சொல்றதை கேட்டா அவன் அம்மாவை கனவுல பார்க்கலாம் பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி. இதை கேட்டு கிம் கண்ணீர் விட்டு உருகி போறான். வேலையில நல்லா கவனமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க கத்திக்காட்டை வேகமான படகுல கடந்து போறப்போ அந்த மறுபிறவி உலகத்துல ஒரு விசித்திரம் நடக்குது. வானம் இருண்டு போகுது, நேரம் வேகமா ஓடுது. எதிர்பாராம ராட்சத அசுரங்கள் தாக்குது. காவலர்கள் தைரியமா எதிர்த்து போராடுறாங்க. ஒரு உயிருள்ளவன் பழிவாங்கும் ஆத்மா ஆகி சாகுறப்போ இப்படி நடக்கும்னு சொல்றாங்க. கிம் அவன் அம்மா சாகுறதா நினைச்சு பயப்படுறான். சோதனைக்கு முன்னாடி கிம்முக்கு கண்கட்டி போடுறாங்க. அவன் மிரட்டும் எச்சரிக்கை கொடுக்கிறான். பழிவாங்கும் ஆத்மாக்களோட அட்டகாசம் கிம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தப் போகுது. 49 நாள் காலக்கெடுவுக்குள்ள இறுதிச் சோதனைக்கு போக முடியாம போயிடும். இதையெல்லாம் தடுக்க கெய்ன்லிம் ஒரு துணிச்சலான முடிவு எடுக்கிறான். அவன் உயிரோட உலகத்துக்கு திரும்பி அந்த கோபமான ஆவிக்கு காரணம் என்னன்னு விசாரிக்கணும். அந்த பயங்கரமான உலகத்துல கங்கம் போனா கிம்முடைய அண்ணன் சுஹோங் கிடைச்சான். அவன் கோபத்தால எரிஞ்சு போயிட்டான். அவன் மனசுல ஒரு பெரிய வெறுப்பு நிறைஞ்சிருந்துச்சு. அம்மாவுக்கு இருக்கிற துக்கமும் சாகுற அண்ணன் பொருள்களை அம்மா பாதுகாக்கிறதும் அவன் கோபத்தை இன்னும் அதிகமாக்கிச்சு. அந்த கோபம் அவனை ஒரு பழிவாங்கும் ஆவியா மாத்திடுச்சு. கங்கம் சுஹோங்க ஓடி பிடிக்க பார்த்தான். ஆனா அந்த கோபமான ஆவி சுறுசுறுன்னு ஓடி போயிடுச்சு. அதே சமயம் கத்திக்காடுல கிம் ஒரு வாய்ப்பு பார்த்து கண்ணுக்கு திரை எடுத்தான். லியாகுன் கிட்ட அவன் அம்மா தியாச்சின் என்ன ஆனாங்கன்னு கேட்டான். அவங்க கெட்ட ஆவிகள் மேல விசாரணை பண்றப்ப பயங்கரமான நரக பிசாசுகள் வந்துட்டாங்க. கிம் கேட்ட தண்டனை அது. சரியா இருக்கிற சமயத்துல யோம் ராஜா வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. ஆனால் கங்கத்துக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு ராஜா. அந்த பழிவாங்கும் ஆவியை உடனே அழிச்சிடணும். சடலத்தை எரிச்சு ஆவியை ஓட்டணும். இல்லன்னா அவரு தானே வந்து சமாளிப்பாருன்னு கட்டளையிட்டாரு. அடுத்த விசாரணை ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏமாற்று கடவுள் ஒரு அழகான பொண்ணா நிறைய வண்ணமயமான சாக்லேட் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து நிக்கிறா. கடுமையான குற்றச்சாட்டுகள். கிம் 98 போலி கடிதங்களை விபத்துல பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு எழுதினானாம். அதுல ஒருத்தி ஜான், கிம்முடைய சக ஊழியரோட பொண்ணு. தீயில சிக்கி கட்டிட இடிபாடுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்க அப்பா. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேதனைன்னு அரசு வக்கீல் சொல்றாங்க. அவங்க அப்பா உயிரோட இல்லன்னு தெரிஞ்சும் நம்பிக்கையோட இருந்தாள் ஜான். கிம் சொல்ல ஒண்ணும் முடியாம அதிர்ச்சியில நின்னுட்டான். அந்த கோபமான கடவுள் அவன் நாக்கு வெட்ட போறா. அந்த நேரத்துலதான் கங்கம் தெய்சூன் கூட மனம் சார்ந்த இணைப்பை ஏற்படுத்தி கிம்மை காப்பாத்துறான். தெய்சூன் மூலமா கங்கம் சொல்றான் கிம் ஏமாற்றிட்டான்னு. அவன் அம்மா உட்பட நிறைய பேருக்கு போலி கடிதம் எழுதிட்டான். சந்தோஷமா திருமண வாழ்க்கை நடக்கிற மாதிரி காட்டினான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவன் அம்மா நம்பிக்கையோட இருந்தா அவங்க நோய் நல்லா சரியாயிடுச்சு. அதே மாதிரி ஜான், அவ அப்பா இல்லாம சோர்ந்து போயிருந்தா அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி காட்டினான் கிம். அது அவளுக்கு படிப்பை தொடர அனுமதிச்சுச்சு. கிம் பொய் சொன்னதால கிடைச்ச நல்லது கெட்டதை விட அதிகமா இருக்குன்னு உணர்ந்தாங்க. ஏமாற்று கடவுள் அவனை விடுதலை பண்ணிட்டா. கத்திக்காடுல இருந்து போறப்போ கிம் அவன் அம்மாவை பார்க்க ஆசைப்படுறான்னு சொல்றான். அவன் அம்மாவுக்கு மறதி நோய் இருக்குன்னு தெரிஞ்சு அவருக்கு உதவ அரிசி குக்கர் வாங்கி இருக்கான்னு சொல்றான். அந்த அரிசி குக்கர்ல ஒரு கடிதம் இருக்குன்னு யாகுன் சொல்றா. கிம் உயிருள்ள உலகத்துல இருக்கிற அவன் அம்மாவுக்கு எழுதிய கடிதம். கங்காம் லெப்டினன்ட் கர்னல் ஆகி சூஹாங் இறப்பு விசாரணையை தொடங்குறான். லெப்டினன்ட் பார்க்கை கடுமையா விசாரிக்கிறான். சூஹாங் சிறந்த அதிகாரி. அவருடைய ஆட்கள் அவனை ரொம்ப மதிப்பாங்கன்னு பார்க் சொல்றான். ஆனா கங்காம் பார்க்கின் சொல்லுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை உணர்றான். அப்புறம் கங்காம் ஒரு அதிர்ச்சி தரும் நிகழ்வை கண்டுபிடிக்கிறான். சூஹான் டாங் யான் 2 பேரும் காவலுக்கு நின்னுட்டு இருந்த இரவு. சேவை முடிய போறதுல டாங் யான் பயந்தான். சூஹாங் இல்லாம அவனை திண்டாட வைக்கிறவங்க கிட்ட எப்படி போகிறதுன்னு பயந்தான். அப்போ சூஹான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றான். லெப்டினன்ட் பார்க் உதவி பண்றேன்னும் சொல்றான். அந்த பதட்டத்துல டாங் யான் சூஹானை தவறுதலாக சுட்டுட்டான். ஆனா சூஹான் உயிருடன் இருந்தான். லெப்டினன்ட் பார்க்கை அழைக்க சொல்லி டாங் யான் கிட்ட கெஞ்சினான். பதவி உயர்வு பயத்தில் பார்க் அந்த பாவத்தை மறைக்க சுஹோங்கை புதைச்சிட்டாரு. டாங் யோன் உதவியோட. அட போங்கடா, சுஹோங் அப்போ உயிரோட இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த கொலை சுஹோங்கோட வாழ்க்கையையே முடிச்சு வச்சிடுச்சு. கங்காம் சொல்ல போனா சுஹோங் டாங் யோன் மேலையும் பார்க் மேலையும் கூட வெறுப்பு வச்சிருந்தாரு. அண்ணன் மேலே இல்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கங்காம் சடலத்தை எடுத்து சரியான இறுதி சடங்கு பண்றாரு. எரிச்சல் வேண்டாம்னு. அதனால அந்த பேய் கடுப்பா இருக்கு. நரக வேதனையிலையும் அநியாயத்தாலையும் கிம் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரு நல்ல மனுஷன்ல. ஆனா அண்ணன் ஆவி பழிவாங்கிட்டு இருக்கு. கங்காம் டாங் யோனை ஒரு கிளப்பில கிடைச்சிட்டாரு. குடிச்சு மயங்கி கிடந்தாரு. அங்க சுஹோங் ஆவி டாங் யோனை டிஸ்கோ லைட் வச்சு கொல்ல பார்க்குது.
கங்காம் அதை பிடிச்சுடுறாரு. சுஹான் செஞ்ச காரியத்தால அவன் அண்ணனுக்கு நரக வேதனைன்னு கங்காம் சொல்றாரு. அப்ப ஒரு அதிர்ச்சி தகவல். சுஹான் அவன் அண்ணனை 15 வருஷமா பார்க்கலே. அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதனால வெறுப்பு. அப்புறம் குடிச்சு மயங்கிய டாங் யோன் சுஹான் அம்மா வீட்டுக்கு போறாரு. அட போங்கடா. ஒரு வரைபடம். புதைஞ்சு கிடக்குற உடம்புக்கு வழிகாட்டும் வரைபடம். ஆமா, சீரியஸா சொல்றேன். அந்த ஆவிக்கும் அம்மாவுக்கும் கண்முன்னாடி அந்த ரகசியம் அம்பலமாச்சு. என்ன ஆச்சரியம். தாங்க முடியாம டாங் யான் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றான். யோ, அந்த காட்சிய பார்த்த காங்லீம் கிட்ட சூஹான் ஆவி வந்து கெஞ்சுது. டாங் யானுக்கு உயிர் காப்பாத்துங்கன்னு. என்னடா இது. சூஹான் முழுசா கீழ்ப்படிஞ்சிடுவேன்னு வாக்கு கொடுக்குது. உயிருள்ளவங்க விஷயத்துல கலந்து கொள்வதுக்கு என்ன ஆகுமோன்னு பேர் கொடுக்காம காங்லீம் சம்மதிச்சிடுறான். உடம்பெடுத்து வந்து டாங் யான் முன்னாடி நிக்குறான். சூஹான் சொன்ன வார்த்தைகளோட காங்லீம் டாங் யானுக்கு மன்னிப்பு சொல்றான். கடந்த கால தவறுகளுக்கு இனிமேல் கண்ணீர் விடாதேன்னு உற்சாகப்படுத்துறான். சூஹான் சொன்ன அதே வார்த்தைகள். சூஹானுக்கு ஒரு நிம்மதி. உடம்பை எடுத்து போய் அடக்கம் பண்ண காங்லீம் கூட போறான். ஆனா, அட கடவுளே, காங்லீம் கலந்து கொண்டதுக்கு என்ன பலன்? இரத்த வெள்ளம், கொலை வெறியாட்டம். சாதாரணமா கீழே போற மாதிரி இல்ல. அலைக்கழிச்சு நீண்ட வீழ்ச்சி. அப்புறம்தான் அந்த ராஜா. அடேங்கப்பா, கொலை கொள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா சும்மா இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. சாட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா கிம் அந்த பள்ளிக்கூடத்துல ராட்சசன் மாதிரி இருந்தானாம். அவன் அண்ணன் சுகான் என்ன கஷ்டப்பட்டானோ டேய். சின்னப்பயல் சீரழிஞ்சு போயிட்டானாம். அவன் சாரி கேட்கலாம்னு கூட நினைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸுக்கு கிம் சந்திச்ச கடைசி விசாரணைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பொலியே டேய் கொலை கடவுள் டேய். அவன் சும்மா இருக்கானா? கிம் உடனே தண்டனை வாங்கணும்னு சொல்லிட்டான். சாட்சிகள் சந்தோஷமா போயிட்டாங்க. கிம் உயிர் போக போகுதுன்னு புரிஞ்சு கங்கம் கிட்ட உதவி கேட்டாங்க. கங்கம் எங்க இருக்கான்னா கல்லறை வீட்டுல. அவன் ஒரு பேர் கேம்பிளான்னு சொல்றான். 2 கேஸையும் சேர்த்து விசாரிக்கணும்னு சொல்றான். ரொம்ப ரிஸ்க். கிம் தோத்தா 2 தண்டனை சேர்த்து கிடைக்கும். காவலர்களுக்கு கூட சர்வநாசம். அப்புறம் நரக யாத்திரை. அந்த பக்கம் போகணும். டேய், அந்த டெக் சூன் என்ன பண்றா? கிம் கேஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறா. ஆனா என்ன டேய், கிம் எஸ்கேப் ஆன நைட்ல அவன் அம்மாவை உறங்க வைக்கிற பஞ்சு மூடி போட்டு கொல்ல ட்ரை பண்ணானாம். சூப்பர். அவன் சொன்ன கான்ஃபெசியோன்ல யாரும் நம்ப முடியாத ஒரு திட்டம். தன் உயிரை அவனே வாங்கிக்க நினைச்சான். ஏன்? கொடுமையான ஏழ்மை. அம்மா சுகமில்லாம போராடிட்டாங்க. அம்மாவை முதல்ல நெறிஞ்சு கொள்ள முயற்சி. பிறகு தானும் அவன் அண்ணனும் விஷம் குடிக்க முயற்சி. ஆனா அவன் தம்பி சூஹான் அந்த கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திட்டான். அந்த சண்டைதான் அந்த கொலை கடவுள் சொன்ன 2 கேஸையும் இணைச்சது. உயிரோட உலகத்துல சூஹான் அவன் பழிவாங்கும் ஆவில இருந்து விடுபட்டு தன் உடம்புக்குள்ள புகுந்தான். பிறகு அடுத்த உலகம் போகணும். கேங்லிம் சொன்னான் ஆர்மி கேம்ப் போகணும்னு. அங்க அவன் அம்மா அவன் உடம்பை தேடி அலைஞ்சாங்க. உதவி கேட்டு போர்டு பிடிச்சுக்கிட்டு. அவன் பதவி உயர்வுக்கு இது தடையா இருக்குன்னு லெப்டினன்ட் பார்க் அந்த பாட்டி மேல ரொம்ப கொடூரமா பேசி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டான். அந்த கொடுமை பார்த்து சூஹானோட பழிவாங்கும் ஆவி மறுபடியும் எழுந்திருச்சு. ஒரு மகா காட்டு புயல் எல்லாத்தையும் அழிச்சுவிட்டது. ஆர்மி கேம்பையும் லெப்டினன்ட் பார்க்கையும் சேர்த்து. அந்த கொடுமையோட தாக்கம் அடுத்த உலகத்திலையும் போய் சேர்ந்துச்சு. சாண்ட் ராட்சசன் டேச்சுன்னையும் கிம்மையும் தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அபாயகரமான கும்பல் தலைவன் ஒரு வாயிலை திறந்து மனித உலகிற்கு போனான். அங்கே அவன் பார்க்கிறான். அவன் அம்மாவை கொடூரமா தாக்கியதைக் கண்டு கோபத்தால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆவியானவனை. ஆனால் அப்போதுதான் சூங் சாவரும் உலகத்துல மணலில் புதைஞ்சு கிம் உயிருக்காக போராடுறத பார்க்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கும்பல் தலைவன் சூங்கை பிடிச்சு அவனை மனித ரூபத்திற்கு கொண்டு வந்து அந்த அழிவு காற்றாலை நிறுத்திட்டான். காற்றாலை நின்றதும் சாவரும் உலகத்துல ஒரு பெரிய அரண்மனை தோணுது. அதுதான் கடமையை மறந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற நரகம். யங் ராஜா கடுமையான முகத்துடன் கடைசி விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கான். ராஜா கிம் அம்மாவை கொல்ல பார்த்தானு, சிறுவயசு அண்ணனை பட்டினியாலும் கொடுமையா துன்புறுத்தினானு அவனுக்கு பேச வாய் கொடுக்காம குற்றவாளின்னு சொல்றான். ஆயுள் முழுக்க வேதனையிலே இருக்கணும்னு தீர்ப்பு சொல்றான். ஆனா டெக் சூன் அங்கே வந்து ராஜாவோட கட்டளைய புறக்கணிச்சு உணர்ச்சி பூர்வமா பேச ஆரம்பிக்கிறாள். கிம் அம்மா உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. கிம் என்ன செய்ய போறான்னு தெரியாமன்னு சொல்றா. கிம் தப்பிச்சு ஓடினாலும் அவன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், என்ன தியாகம். அண்ணன் அம்மாவை பாதுகாக்க என்ன பாடுபட்டான். ஆனா இருந்தாலும் ராஜா யூ கர்மா கண்ணாடியில ஒரு அதிர்ச்சி உண்மையை காட்டுறாரு. கிம் அம்மா சத்தமில்லாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இதயத்துல வலி வைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த உண்மை கிம்மை நொறுக்கிடுச்சு. அவன் முழங்காலில விழுந்து தண்டனை வேணும்னு கெஞ்சுறான். அம்மாவை ஒரு முறை பார்க்கணும்னு கேக்குறான். கிம் செஞ்ச குற்றத்துக்கு சட்டம் கடுமையான தீர்ப்பு கொடுக்குது. ஆனா அந்த தீர்ப்பு கொடுத்த நேரத்துல அப்புற ஜென்மம் நடுங்கிடுச்சு. யாரோ உயிரோட இருக்கிறவங்க உலகத்துல கை வைக்கிறாங்க. அப்போ காங்லிம் சுஹானுக்கு ஒரு அதிசய சக்தி கொடுக்குறாரு. ராஜா யூ கட்டளைய மீறி அம்மா கனவுல போய் சந்திக்க அனுமதி கொடுக்குறாரு. கனவுல சுஹான் ஒரு மரியாதைக்கு ரியான நடுவரா எப்படி வெற்றி அடைஞ்சான்னு அம்மாட்ட சொல்றான். கிம் என்ன தியாகம் செஞ்சான்னு சொல்றான். அப்போ அதிசயம்.
கிம் அம்மா முதல் முறையா சொல்றாங்க. இரு மகன்களையும் மன்னிச்சுடுறாங்க. நல்ல அம்மாவா இருக்கலன்னு வருத்தப்படுறாங்க. சுஹானை மன்னிச்சு கட்டிப்பிடிக்கிறாங்க.